ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லா ஜேபி அஃபிஷியல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழைப்பூ வச்சு வாழைப்பூ வெங்காய போண்டா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூவில் வடை செஞ்சு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி போண்டா செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். போண்டா செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே க்ளீன் பண்ண வச்ச வாழைப்பூவை நான் பாதி அளவு எடுத்திருக்கேன். பாதி அளவு எடுத்து இது மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த போண்டாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா இந்த கை வச்சு நல்லா அழுத்தி இந்த மாதிரி பிசையணும். ஏன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். அந்த தண்ணியிலே இந்த மாதிரி பிசையணும். நம்மளுக்கு தண்ணி தேவைப்பட்டால் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. பாருங்கள், தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி உருண்டு பிடிச்சி பார்த்தா இந்த மாதிரி உருண்டையாக வரணும், அதான் கரெக்டான பதம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் போண்டா பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சிருக்கு. இந்த எண்ணெயிலேயே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க இந்த வெங்காய வாழைப்பூவை இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக போண்டா சைஸ்க்கு பிடிச்சி இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சா போட்ட உடனே கருகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி திருப்பி விடுங்க. உடனே திருப்பி விட்டால் அது உடஞ்சி வந்துடும். 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா போண்டா மொறுமொறுப்பாக வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாம். பாருங்கள், இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக, பார்க்குறதுக்கே கிறிஸ்பியாக தெரியுது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். நம்ம வாழைப்பூ கிடைச்சா எப்பயும் ஒரே மாதிரி வாழைப்பூ பொரியல், வாழைப்பூ வடைன்னு செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூ பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி போண்டா செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.